பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. Hallelujah, praise God. Hallelujah, 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 hallelujah தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சபை கூடி அப்பா தேவரீர் உம்மை துதிக்க ஆராதிக்க தேவரீர் ஹல்லேலூயா உம்மையே நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு கர்த்தாவே தேவரீர் பேதுரு எழுந்து அப்பா கர்த்தாவே தேவரீர் மனம் திரும்பி ரட்சித்து ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் வந்து சேருங்கள் கூடி ஆராதிப்போம் என்று சொல்லும் பொழுது சபை ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தாவே தேவரீர் ஏராளமான மக்கள் அப்பா தேவரீர் கர்த்தாவே ஏராளமான மக்கள் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே சபைக்கு. லட்ச லட்சமான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாளில் 3000 பேர் 4000 பேர் என்று சபைக்குள் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் வேண்டும், எனக்கு அந்த ஆண்டவர் வேண்டும், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ரட்சகர் என்று ஜனங்கள் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கும் அதே தேவன் ஜீவிக்கிறீர் அப்பா. சபையின் தலையாக இருக்கிறீர். சபை கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அப்பா கர்த்தாவே பிரைட் லார்ட் கர்த்தாவே தேவரீர் அப்பா சபையின் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. அதே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவர் நீர் இன்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவை கொண்டு வாங்க ஆண்டவரே, சபைக்கு ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் அப்பா எல்லாரையும் கர்த்தாவே சபைகளுக்குள் வர நீ கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் எங்கே எங்கே எங்கள் ஆண்டவர் இயேசுதான் எங்கள் ரட்சகர் என்று சபைகளுக்கு ஓடி வர நீர் கிருபை தாங்க ஆவியானவரே. கடைசி நாட்களில் அப்பா தேவரீர் நீர் கர்த்தாவே
உம்முடைய ஆவியை பொழிந்து அப்பா தேவரீர் அப்பா இந்த ஜனங்களை நீர் கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் அப்பா. கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் அப்பா ஜனங்களை சபைகளுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் அப்பா ஆவியானவரே நீர் ஊற்றுங்க, உடைய ஆவியை ஊற்றி அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா சபைக்கு ஓடி வர நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்மையே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே நல்லவர் வல்லவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே அம்மா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களில் நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களுண்டும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்டும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை கம்பித்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை கம்பித்தீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, hallelujah. We praise you, Lord. Hallelujah, hallelujah. Jesus, Lord. Hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த உலகத்தில் உமக்கொப்பானவர் யார்? Who is equal to you, Lord Jesus? Hallelujah, hallelujah. Who is equal to you? The mighty Lord. Hallelujah. Heavenly Father, we praise you, Lord. The creator of heaven and earth, we praise you, Lord. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உலகத்தை படைத்து சிருஷ்டித்து உருவாக்கின எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்கினவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கி இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மனிதனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் படைத்தார் என்று வார்த்தை சொல்கிறது. The Lord created man in his own image and in his own likeness. Hallelujah. ஆண்டவரே, தேவரீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளவாய் எங்களை நேசித்ததினால், நீங்கள் எவ்வளவாய் எங்களை நேசித்ததினால் உம்முடைய சாயலிலும் உம்முடைய ரூபத்திலும் எங்களை படைத்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் படைத்தது, எங்களை படைத்தது நாங்கள் உம்மை புரிந்து கொள்வோம் என்பதற்காக. தேவனே, நாங்கள் உம்மை சரியாக புரிந்து கொள்வோம் என்பதற்காக எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சாயலும் உம்முடைய ரூபத்திலும் உருவாக்குனது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உமக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை தாங்க தேவரீர். உம்மோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் சரியாக பயணம் செய்ய தேவரீர் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்பா சரியாக நாங்கள் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் ஹல்லேலூயா. ஆல் வர்ஷிப்
belongs to God. Hallelujah. Your heart should worship God. Your soul should exalt God. உங்கள் ஆத்துமா கர்த்தரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். உங்கள் ஆவி கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். ஓ ஹalleluya. ஆராதனை கர்த்தருடையது. ஹalleluya. ஆராதனை நேரம் ஹalleluya கர்த்தர் உருவாக்கின நேரம் இது. ஹalleluya. ஏனென்றால் பரலோகத்தில் ஆராதனை என்பதுதான் ஒரு பெரிய காரியமாக அங்கே இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை, தேவனை ஆராதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி பிடிக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி பிடிக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், எங்களை வழிநடத்தும் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. அதனால கூட give your life to God. hallelujah. Surrender the many thoughts that you have. உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ அது என்ன ஆக போகுது, இது என்ன ஆக போகுது, இது எப்படி செய்யலாம் என்று நிறைய சிந்தனைகள் இன்றைக்கு நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். The best place to tell your problems, to leave your problems is at the Lord's feet. hallelujah. ஆண்டவரின் பாதத்தில் தான் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வந்து விட்டு வைக்க ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. hallelujah. அதுதான் சரியான இடம். ஏனென்றால் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் சிந்தனை செய்வது என்ன நடக்குமோ என்று யோசிப்பது எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. If you tell these things to God, God will take care. hallelujah. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். hallelujah. God will see that the things that he has planned will happen. hallelujah. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது சரியாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி உங்களை வழி நடத்துவார். கர்த்தரிடத்தில் கொடுங்கள். உங்கள் சிந்தனைகள், உங்கள் எண்ணங்கள், your worries, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் அதை சரி செய்வார். hallelujah. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கிருபையினால் தான் ஆண்டவரே, உங்க கிருபையால் மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் அப்பா கர்த்தாவே வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கிய கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் எனக்கு கிருபை இது ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபைதான் எங்களை தாங்கி நடத்துதப்பா உம்முடைய கிருபையால் மட்டும்தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கிருபை உம்முடைய கிருபை ஆண்டவரே by your grace and mercy we live Lord hallelujah பா தேவரீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எப்பயோ முடிந்து போயிருக்க வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ வாட்டி கர்த்தாவே ஆக்சிடென்ட் அப்பா தேவரீர் எத்தனையோ வாட்டி ஆபத்துகள் எத்தனையோ வாட்டி கர்த்தாவே தேவரீர் எத்தனையோ தடவை அப்பா தேவரீர் கர்த்தாவே நாங்கள் அப்பா கர்த்தாவே ஆபத்தில் இருந்திருக்கிறோம் தேவரீர் எல்லாவற்றிலும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்கி நடத்தினது ஆண்டவரே There were many times Lord Jesus that we were about to die Lord we were about to die but Lord Jesus at that time
You have saved us, Lord. Hallelujah. Thank you, Lord. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், கிருபையும் இரக்கத்தால் நன்றி அப்பா தேவரீர். எங்களை அப்பா உருவாக்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மேல் நீர் வைத்திருக்கும் கிருபை, எங்கள் ஊழியத்தின் மேல் நீர் வைத்திருக்கும் கிருபை அப்பா, எங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்பா கத்தாவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் கிருபை கத்தாவே தேவரீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, நீர் இரக்கத்தை காட்டுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your grace, Lord. Hallelujah. Thank you for your grace, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நீர் கத்தாவே தேவரீர் எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எல்லாரும் சொல்வோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் அப்பா தேவரீர் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அப்பா தேவரீர் உம்முடைய சுத்த கிருபை தான். ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா தேவரீர், ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு அப்பா தேவரீர் அப்பா இந்த சபையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை நேசித்ததினால், because you loved us, Lord Jesus. God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் கிருபையும் இரக்கத்தையும் காட்டி ஹல்லேலூயா மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை துதியுங்கள். Praise God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய கிருபையாலே எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, by grace we have been saved, and through faith we have been saved, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் உம்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் வாழ்க அப்பா. யெகோவா என்ற நாமம் வாழ்க அப்பா. யாவே என்ற நாமம் வாழ்க அப்பா. யெகோவா ராஃபாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் யெகோவா நிசி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல் ரோஹி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உம்முடைய நாமம் ஒன்றே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் முழங்கும் கர்த்தாவே. தேவரீர் எல்லா கர்த்தாவே தேவரீர் நாவுகளும் உச்சரிக்கும் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஓ ரபதா சந்தர கபரதோ. ஹல்லேலூயா. ஆவியான தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா தேவரீர் இந்த கடைசி நாட்களில் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தேவரீர். எங்கள் மேலே, சபைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஜனங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே தேவரீர் ஆவியை கர்த்தாவே ஊற்றுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல என் ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க அப்பா ஜனங்களை உருவாக்குங்க தேவரீர். சபைக்கு ஓடி வர நீர் கிருபை தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா கர்த்தாவே, let there be a movement, Lord. Let there be a movement in spirit, Lord. கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றிய பலப்படுத்துங்க, ஜனங்களை கொண்டு வாங்க சபைகளுக்கு கர்த்தாவே தேவரீர். உம்மையே உயர்த்தி பிடிக்க ஆராதிக்க அப்பா தேவரீர் அப்பா ஊழியங்களை செய்ய அப்பா தேவரீர்
ஜனங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Yes, Lord Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Jesus Lord, hallelujah. எல்லா ஆராதனை கனமும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரரே உமையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஆராதனை உமக்கே ஆண்டவரே. We worship you Lord, we praise you Lord, we give you all the glory, honor and praise Lord. Hallelujah. உமையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். பரிசுத்தர் 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 உமையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. உமையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்போம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்போம். கடைசி மூச்சு இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்போம் எங்கள் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே அப்பா உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We glorify you heavenly Father. Our God Yahweh, we praise you Lord, we give you all the glory Lord. Hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய வார்த்தை வசனமோடு கர்த்தாவே தேவரீர் மூலமாக எங்களோடு பேசுங்க. அடியானை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே தேவரீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் நீர் சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. ஹalleluya. எல்லா சுகவீனம் பலவீனத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. எந்த ஒரு பலவீனம், எந்த வியாதியோ, எந்த சுகவீனமோ அதிகாரம் கிடையாது. அந்த சரீரத்தில் இருக்க அதிகாரம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் ஆலயம். ஹalleluya. இது கர்த்தருடைய ஆலயம். We rebuke all sickness, diseases, all weaknesses in the name of the mighty name of the Lord and Savior Jesus Christ. Hallelujah. அதே போலவே கர்த்தாவே தேவரீர் hallelujah ஃபினான்ஷியல் கட்டுகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சங்கிலிகளை, எல்லா கர்த்தாவே தேவரீர் சங்கிலிகளையும் அப்பா எல்லா கட்டுகளையும் உடைங்க ஆண்டவரே. வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு. பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளையும், எல்லா தந்திரங்களையும், எல்லா கர்த்தாவே தேவரீர் டிசெப்ஷன்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. We bind all forces against us Lord Jesus. In thy mighty name ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகரே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. Praise God. Hallelujah. Praise God, Jesus, Lord. Hallelujah. The
ஜூன் மாதத்தின் கடைசி வாரத்திற்கு வந்திருக்கிறோம். 5th week of June. Hallelujah. Praise God. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன அப்படின்னா, God of Restoration and Peace என்ற தலைப்பில் இந்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீர்படுத்துவார், சமாதானத்தின் தேவன் என்ற இந்த மாதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வாரங்களுக்கு பார்க்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வசனம், நம்ம ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை நாம் பார்த்து முடித்து கொண்டிருக்கிறோம். போன மாதம் என்ன பார்த்தோம்? மீகா. இந்த மாதம் பார்த்துன்னு இருக்கோம். போன மாதம் ஓகே, போன மாதம் யோனா. கரெக்ட். யோனாவின் புத்தகத்தை பார்த்தோம். கரெக்டா? இந்த மாதம் நாம் பார்த்து கொண்டிருப்பது மீகா. அப்போ அடுத்த மாதம் கேட்டால் என்ன ஞாபகம் போகிறீங்கன்னு தெரியல. ரைட்டா? 12 ப்ராஃபிட்ஸ், அதாவது மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். 12 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். கடைசி தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள் 12 தீர்க்கதரிசிகள். அவர்களின் புத்தகம் புக்ஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் மீகா புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் மீகா புத்தகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். படிங்க, மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசே ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீகாவை எழுப்பினது ஆகாப், எசேக்கியா இந்த மாதிரி ராஜாக்கள் இருந்த நாட்களில் எழுப்பினார். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் யூதாவின் ராஜாக்கள். they were the kings of Judah. ஹல்லேலூயா. ஸோ யூதாவின் ராஜாக்களாக இருந்த காலகட்டத்தில் மீகா என்ற பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் உருவாக்குகிறார். பாருங்க, த விஷன், அவருக்கு கொடுத்த தரிசனம் என்னவென்றால், ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ரைட்டா? எல்லாருக்கும் ஒரே தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பதில்லை. அதனால்தான் ஊழியக்காரர்கள் எழும்பும் போதும் ஊழியம் செய்ய நிறைய பேர் வராங்க. ஊழியம் நான் செய்ய போகிறேன் என்று வருகிறார்கள், நான் கர்த்தருக்காக செய்ய போகிறேன் என்று வருகிறார்கள். அவரை போல நான் செய்ய வேண்டும், இவரை போல செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் வேண்டுமென்றால் அது வேணாலும் ஆண்டவர் அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் தவறு கிடையாது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், ரெய்னார்ட் போங்கே போல எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் என்றால் அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். பில்லி கிரஹாம் போல ஒரு ஊழியம் நான் செய்ய வேண்டும், எனக்கு அந்த அபிஷேகம் தாங்க என்று கேட்டால் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோனாக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்ன கொடுத்திருந்தாரு ஆண்டவர்? நினிவே பட்டணம் வந்து எந்த ஒரு நாட்டுக்குடைய கேபிட்டல்? சுபா ஸ்தோத்திரம் ஏசப்பா. யாரு? அசரியன்ஸ். ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரி, நார்தர்ன் கண்ட்ரி. அசரியா என்றது ஒரு நார்தர்ன் கண்ட்ரி. அப்பொழுது அவர்கள்தான் இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை டீப்போர்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் பிடித்துன்னு போய் அழித்து விட்டார்கள். ரைட்டா? அசரியா நாட்டிற்கு யாரை அனுப்புகிறார்கள்? ஆண்டவர் யாரை அனுப்புகிறாரு? யோனாவை அனுப்புகிறாரு நினிவே பட்டணத்திற்கு. இங்கே மீகாவுக்கு கொடுத்த தரிசனம் என்னவென்றால், மீகாவுக்கு சமேரியாவும் எருசலேம் பற்றியான தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த தரிசனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமேரியாவும் எருசலேம்ல இருந்தது என்ன? தேவனுடைய ஆலயம். ஆக்சுவலா தேவனுடைய ஆலயம் எங்கே கட்டப்பட்டிருந்தது என்றால்,
ஆண்டவரும் விரும்பினது எங்கவென்றால் எருசலேம்ல. பை காட்ஸ் பிளான் காட் பில்ட், கர்த்தர் கட்டினது எங்கே? எருசலேம் பட்டணத்தில். ஆனால் மனிதர்களாக உருவாக்கி கட்டினது எங்கே? சமரியாவில். அல்லேலூயா. பாருங்க, எருசலேம் பட்டணத்தில் ஆலயம் இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? எல்லாம் சேர்ந்து எருசலேம் பட்டணத்தில் மட்டும்தான் இருக்கிறதே என்று சொல்லி மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? சமரியால அந்த பட்டணத்தில் ஒரு ஆலயத்தை நாம் கட்டுவோம், எழுப்போம் என்று ஒரு ஆல்டரை உருவாக்குறாங்க. ஆண்டவர் தரிசனத்தை மீகாக்கு கொடுத்தது இது ரிலேட்டடாக தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் நான் சொன்ன இடத்தில் நீ கட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார், அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டு என்று ஆண்டவர் உருவாக்கி அவர் கட்டுகிறார் அந்த ஆலயத்தை. கரெக்டா இல்லையா? சாலமோன் மூலமாக ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் இந்த இடத்தில் என்ன ஆண்டவர் எதிர்க்கிறார்? இவர்கள் செய்வதை எதிர்க்கிறார். பாருங்க, நீங்கள் அந்த 1 அதிகாரம் 5 வசனத்தை படிங்க. 5 வசனம். இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்வது யாக்கோபின் பாவங்கள். யாக்கோப் செய்த பாவங்களால் இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் சமரியா. ஹல்லேலூயா. அப்ப சமரியா தான் இதற்கெல்லாம் காரணம். சமரியா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக செய்கிறது எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக மனிதனால் கட்டப்படும் ஆலயங்கள், மனிதனால் கட்டப்படும் பில்டிங்கோ இல்லை மனிதனால் கட்டப்படும் எந்த காரியமோ, ஒரு வேலையோ இல்லை திருமணமோ எது இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்யும் எந்த காரியமும் ஆண்டவர் எதிர்க்கிறார். ஆண்டவர் பாவம் செய்து விட்டீர்கள் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தெளிவாக 1 அதிகாரம் 5 வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சமரியா நீதான காரணம் என்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் நீதான காரணம் என்கிறார். சொல்றாரா இல்லையா? படிங்க அந்த வசனத்தை. யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும். ரைட்டு. அதை ஆண்டவர் சமரியாவையும் எருசலேமையும் அழித்து போடுகிறேன் என்று இங்கே சொல்கிறார். பாருங்க, சமரியாவை எதிர்த்தார் ஆண்டவர். ஏன் எதிர்த்தாருன்னு சொன்னேன். இப்போ ஏன் எதிர்த்தாரு? எருசலேம்ல ஆலயம் இருக்கும்போது சமரியால ஏன் ஆலயத்தை கட்டுறீங்க? அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. எல்லா ஜனங்களும் ஒரு இடத்தில் வரட்டும், இதுதான் நான் என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொன்னார். ரைட்டா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ரைட்டா? இன்றைக்கு ஆலயங்கள் நிறைய இடத்துல இருக்கிறது, அது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் கூடும் இடம் ஆண்டவர் எங்கெல்லாம் ஜனங்களை கூட வைக்கிறார்களோ, where all the people gather together to worship God, it is a place of God. Right? It is called church. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை தான் உருவாக்கினார். சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் எருசலேம் தான் காரணம் என்கிறார் இந்த வசனத்தில். பார்த்தீங்களா? கரெக்டா இல்லையா? எருசலேம் தான் காரணம் என்கிறார். ஏன் சொல்றாரு? சமரியா சொன்னாரு, ஓகே. இப்போ ஏன் எருசலேம் சொல்கிறார்? அவர் தானே அந்த ஆலயத்தை கட்டினார். பாருங்க, எருசலேமை ஏன் சொல்கிறார் என்றால், ஆண்டவர் எருசலேமை உருவாக்கி, அந்த பட்டணத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை வைத்தது எதற்காக என்றால் அவரை ஆராதிப்பதற்காக. ஆனால் அங்கே என்ன நடந்தது? அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் பிற தெய்வங்களும் பழக்க வழக்கங்களையும் மற்ற தெய்வங்களையும் எல்லா பழக்க வழக்கங்களையும் உள்ளே எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து விட்டார்கள்.
அதனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே உன் பாவம். அல்லேலூயா. பாருங்க, 2 காரியங்கள் மென்ஷன் இருக்கு இந்த வசனத்தில். 1:5 என்ன, சமேரியாவை எதிர்க்கிறார் ஆண்டவர். சமேரியால நீ ஏன் ஆலயத்தை அங்கே ஏன் ஹைட் அங்கே ஒரு ஆல்டரை கட்டுற, அங்கே ஏன் பலிபீடத்தை வைத்த அப்படின்னு கேட்குறார். 1. 2ஆம் காரியம், கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நீ செய்யாதே என்றார். ஃபர்ஸ்ட். 2ஆம் காரியம், நான் சொன்ன இடத்தில் நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதையும் ஆண்டவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா பழக்க வழக்கம், தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த பட்டணத்துக்குள் கொண்டு வந்தார்கள். பிற தெய்வங்களை கொண்டு வந்து அதை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம் வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவரைத்தான் முக்கியப்படுத்த வேண்டும். You have to give importance to God. If you give importance to other things apart from God, கர்த்தரை முதலாவது இடத்தில் வைக்காமல் மற்றதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் அதை எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் அப்படியே இந்த வசனங்களில். மீகா 2ஆம் அதிகாரம் போங்க, அப்படியே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 6-7. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காது. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசியை நாடி போகிறீங்களே, தீர்க்கதரிசி சொல்லட்டும் சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்வது இதுதான், செம்மையாய், those who walk upright, சரியா, ரைச்சியஸ் லைஃப், நீதி உள்ள வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தை அவர்களுக்கு நன்மை செய்யாதா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும். If you want God's words to do good in your life, அப்போ நீதிமானாய் நாம் வாழ வேண்டும், அப்ரைட் பர்சனாக வாழ வேண்டும். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லு என்று நிறைய பேர் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரர் ஏதாவது சொல்வாரா, அந்த ஊழியக்காரர் ஏதாவது சொல்வாரா, அவரை போய் அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை போய் பார்த்து ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், தீர்க்கதரிசிகளை நான் உருவாக்கி இருக்கிறேன் இல்லை என்று சொல்ல. இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் தீர்க்கதரிசியின் ஆவி கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ரைட், மெனி பீப்புள் ஸ்டில் பிலீவ். ரைட், பெரிய தியாலஜியன்ஸ் நிறைய பேர் என்ன இன்னும் பிலீவ் பண்ணுறாங்க, தேர் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்கதரிசி என்று ஒரு நபர் இருக்கிறார் என்று. ஆண்டவர் ஆவியை 9 வரங்களை ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் 9 வரங்களை கொடுத்திருக்கிறார். அதில் தீர்க்க தரிசன ஆவி ஒன்று, த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. அப்போ பாருங்க, தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்கு வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன, என்னுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்றால் நீ நேர்மையாக அப்ரைட் பர்சனாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனசாட்சியின் பிரகாரமாக கர்த்தருக்கு முன்பதாக நேர்மையாக அப்ரைட் பர்சனாக நீ நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக நேர்மையான பர்சனாக நீ நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான், மேன்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். மனிதர்களுடைய திட்டமும் கர்த்தருடைய திட்டமும் வேறு வேறு. You can plan whatever you want. நீ எதிர்பார்க்கலாம், ஆண்டவர் எனக்கு இது பேசணும், ஆண்டவர் எனக்கு இது பேசணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்கலாம். தீர்க்க தரிசனமே ஆண்டவர் இது எனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வதை தான் சொல்வார். What God wants to speak, He will speak. He will not speak what you expect
out of him. அது கர்த்தருடைய திட்டம் அல்ல, அது மனிதர்கள் பேசுவது. கரெக்டா இல்லையா? நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், ஐயா உங்கள் வார்த்தையிலேருந்து உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்து விட்டது அப்படின்னா மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். கர்த்தர் பேசுவது எப்பொழுதும் அவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார் என்றால் அவருடைய வார்த்தை தான் டெலிவர் ஆகும். ஹல்லேலூயா. அது நன்மைகளை செய்யும், அது எச்சரிக்கும், அது நல்வழிப்படுத்தும் ஒரு மனிதனை. ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, இந்த வசனங்களை நாம் படித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழியை உண்டாக்க நம் வாழ்க்கையில் விரும்புகிறார். படிப்போம். அதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 12-13 படிங்க. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ரோவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். The Lord God their king will walk before them. Hallelujah. கர்த்தர் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். he will break open a way போட்டிருக்கு. he will break open a way. வழிகளை உடைத்து உருவாக்குவார். எங்கே வழிகள் இல்லையோ, வழி இருக்கு அப்படின்னா உடைக்க தேவையில்ல அந்த இடத்துல. கரெக்டா இல்லையா? ஒரு வழி ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அதை உடைத்து ஏதாவது செய்யணுமா? அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை உடைத்து அந்த இடத்துல நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் என்கிறார். அதான் பிரேக் ஓப்பன் அவே என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை நான் ஒன்று கொண்டு வந்து, அன்றைக்கு யாக்கோபு பிரிந்து சிதறி கிடந்தது, ஜனங்கள் அங்கங்கே சிதறி இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வழியை உருவாக்குவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வழியை உருவாக்கி அதன் நடுவில் நீங்க போங்கன்னு சொல்லலாம் ஆண்டவர். இஃப் காட் இஸ் மேக்கிங் எ வே இன் யுவர் லைஃப், சரியா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உடைத்து உருவாக்குகிறார். அவர் நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டார். கர்த்தர் முன்பதாக செல்கிறார் என்று வசனம் இருக்கிறது. பார்த்தீங்களா அந்த வசனத்தை? ஆண்டவர் முன்பதாக செல்கிறார், நமக்கு முன்பதாக செல்கிறார். அந்த வழியில் நாம் பின்னாடி ஃபாலோ பண்றோம். ஹல்லேலூயா. The whole concept of Christianity, discipleship, சீஷத்துவம், சீஷர்கள் என்றால் என்ன? கிறிஸ்தவர்கள் சீஷர்களாக அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா என்ன? அவர் முன்னாடி போவாரு, நீங்க பின்னாடி போ. அவர் முன்னாடி போவாரு, நம்ம பின்னாடி போ. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த வசனங்களில் சொல்வது என்ன? ரைட்டு, பின்னாடி ஆப்ரேட்டர் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், வசனமே காட்டின்னு இருக்கான். ரைட்டு, ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் சொல்வது என்ன? நான் முன்னே செல்கிறேன். ரைட், ஒரு வழியை உடைத்து உருவாக்கி நான் முன்னே செல்கிறேன், என் பின்பே நீங்க வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆண்டவர் முன்னாடி போறாருன்னா, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரல. ஒன்று இல்லை, நாங்க தூங்கிட்டோம் அப்படின்றது. ரெண்டு இல்லை, ஆண்டவரே நீங்க இந்த வழியில போங்க, நாங்க அந்த வழியில போறோம். மூணு. ரைட்டா? நாலாவது ஒரு கேட்டகரி இருக்கு, என்ன தெரியுமா? ஆண்டவரே நாங்க இந்த வழியிலும் போக மாட்டோம், அந்த வழியிலும் போக மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. எங்கேயும் போக மாட்டோம், நாங்க வாய் மட்டும் பேசினே இருப்போம், ஆனால் எங்கேயும் போக மாட்டோம். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 10
10 வழியில் போன மாதிரி பேசுவாங்க. ஆண்டவர் உருவாக்கின இடங்களிலெல்லாம் நான் போய் ஊழியம் செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்கிற மாதிரி, அப்பா இவங்க பயங்கரமான ஆள் போலகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். பார்த்தா எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குகிறார் என்றால் ஆண்டவர் அதற்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். த கிங் ஹேஸ் வில் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ராஜா கர்த்தர் அதுக்கு முன்பதாக செல்வார், நம்ம அதுக்கு பின்னாடி போனோன்றது அர்த்தம். அல்லேலூயா. நம்ம அதுக்கு பின்னாடி போனோன்றது அர்த்தம். அதனால் ஆண்டவர் வழிகளை உருவாக்குகிறேன் என்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ மீகா புத்தகத்தில் இருக்கும் வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் கடைசி வாரங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுறோம்? அந்த புத்தகத்தில் இருக்கும் வசனங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். கரெக்டாக இல்லையா? மீகா புத்தகத்தில் இருக்கும் வசனங்களை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ரைட்டா? நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு திருப்ப தேவையில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? என்ன பண்ண? அதுக்கப்புறம் பட்டு தூங்கிடுமா? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே. கரெக்டா இல்லையா? அதோடு விட்டுருந்தாருன்னா ஓகே, ரைட்டா? ஆண்டவர் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று விட்டுருந்தாருன்னா ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு? என் பின்னே அது வரும். அப்போ முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்கிறார். இந்த வசனங்கள் மீகால நம்ம பார்க்குற வசனங்களுக்கு ரிலேட்டடாக தான் ஆண்டவரும் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்கு பின்பதாக செல்ல வேண்டும். அதுதான் இஸ்ரவேலில் இருக்க மெய்ப்பர்கள் எல்லாம் பார்த்தால் மெய்ப்பர்கள் முன்னாடி போவாங்க, ஆடுகள் அதற்கு பின்பதாக அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வந்துனே இருக்கும். ரைட்டா? ஒரு ஃப்ளூட்டோ ஒரு ஹார்ப்போ ஏதாவது ஒன்று வைத்து கொண்டு அவர்கள் வாசித்து கொண்டு முன்னாடி போய்கொண்டே இருப்பார்கள். பின்னாடி ஆடுகள் அவர்கள் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணின்னு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிப்போம் பாருங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். தீர்க்கதரிசிகள் சிலதெல்லாம் மறைத்து விடுவார்கள். உலகத்தில் இருக்கும் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு ஏற்றபடி சில காரியங்களை சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி முன்னாடி கூப்பிட்டு அவர்களை, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பில்டிங் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்வாங்க. ரைட்டா? அப்பா எப்பயோ அவர் கட்டுறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்ய போகிறார். இப்படி நிறைய காரியங்களை பர்சனலாக ஒரு விஷயம் நிறைய இப்போ செக்கு போட்டு தர மாதிரி. என்ன அப்படி 10,000க்கு ஒரு செக்கு, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு செக்கு, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்குறதாலாம். ரைட்டா? தர முடியுமா? தர முடியும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க எல்லாராலையும் செக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் கூட நீங்கள் எழுதி கொடுத்துடலாம், 10 கோடி கூட எழுதி கொடுத்துடலாம் அதில். ஆனால் பேங்க்கில் இருக்கணும்ல, எழுதி தரலாம். புடி, இந்த கர்த்தருடைய வார்த்தையை புடி, இந்தா ரைட்டு, இந்தா புடி, நீ ஒரு BMW காரை வாங்குவாய், நீ நினச்ச பற்றியா அந்த ரெட் கலர் அதே காரை வாங்குவாய், புடி செக்கேண்டு. ஹல்லேலூயா. ஐயா நான் அதை தான் யோசித்துன்னு இருந்தேன், நான் அதை தான் யோசித்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. நேற்று கூட அந்த மேகசின் இப்படி பிரித்து பார்க்கும்போது அந்த வண்டி தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி தீர்க்கதரிசி இருக்காங்கப்பா, உண்மையில் உலகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தவிர செக்கு மேலே செக்கு எடுத்து தந்துனே இருக்காங்க. புடி, இந்த செக்கு புடி, அந்த செக்கு கிளியர் ஆகனா தானே. வெறும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கும் தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு இருக்கும் ஊழியக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தட்ஸ் நாட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தை அது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக எழுதியிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரா? யாக்கோபின் மீறுதலையும்
யாக்கோபின் இஸ்ரவேலின் பாவத்தையும் சுட்டி காட்டுவேன். ரைட்டா? ஆண்டவர் filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் இதெல்லாம் நான் சுட்டி காட்டுவேன், அவனை சரிப்படுத்துவேன், அவனை ஒழுக்கப்படுத்துவேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அவனை தடவி கொடுப்பேன், அவனை முதுகு மேலே நான் இது பண்ணி, ராஜா ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்டு, நீ இந்த வழியிலே போ அப்படின்னு நான் சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. திட்டவட்டமாக நல்வழிப்படுத்துவேன், சீர்படுத்துவேன், சரிப்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ரெஸ்டோரேஷன் முக்கியமான காரியம் என்ன? ரெஸ்டோரேஷனுக்கு ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சீர்படுத்துறதுன்னா என்ன? என்ன எப்படி பண்ணுவாங்க சீர்படுத்துறது? சீர்படுத்துறதுனா என்ன? பழைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு சேரையோ ஏதோ ஒருத்தர் ரெடி பண்ணுறாங்க, திருப்பி பழையபடி ரெடி ஆகணும், புதுசாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பழைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நீக்குவாங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்படி சீர்படுத்துவதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில் சீர்படுத்துகிறார்? தேவையில்லாத காரியத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களை நம் வாழ்க்கையில் எடுக்கிறார் என்பதுதான். அது மேபி கேன்சர்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத காரியத்தை ஆண்டவர் நம்ம சரீரத்திலும் சரி, உடம்பிலும் சரி, எது இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நம் சரீரத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சீர்படுத்துவது. நம்மை சரிப்படுத்துவது, சீர்படுத்துவது, ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக ஆண்டவர் பேசுகிற வசனங்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, கடைசி நாட்களை பற்றி இது சொல்லி இருக்கிறது. லாஸ்ட் டேஸ். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அபவுட் த லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்களில் என்ன நடக்குமாம்? எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா நேஷன்ஸ், எல்லா ராஜ்யங்களும் எருசலேமுக்கு நேராக வரும். ஏனென்றால் அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். All nations will bow before the Lord Jesus Christ. Hallelujah. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, 3 விஷயங்கள் கடைசி நாட்களில் ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் திருப்பி பண்ணுகிறார். He will restore and transform 3 things. 1, நம்மளுடைய சரீரம், அவர் பாடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரகசிய வருகையில் வரும்பொழுது நம் சரீரம் என்ன ஆகுமா? மறுரூபமாக்கப்படும். ரைட்டா? இந்த சரீரம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பொழுது ஒரு சரீரம் இருந்ததில்ல, கதவு சாத்தி இருக்கும் போதே உள்ள வந்துட்டார் டக்குன்னு ஆண்டவர். அந்த சரீரத்தை, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் தருகிறார் நமக்கு ரகசிய வருகை வரும்போது. 1, சீர்படுத்துவது. 2ஆம் காரியம் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்றார். என்னது? 1000 வருஷ அரசாட்சியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவருடைய ரூல், அவருடைய ஆட்சியை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. 3ஆம் காரியம் என்ன சொல்கிறார்? புதிய வானம், புதிய பூமி என்று எல்லாம் புதிதாக்கி எல்லாம் மறுபடியும் சரியாக்குகிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை ஆண்டவர் வருங்காலங்களில் செய்ய போகிறார். அப்பொழுது நடக்க போகும் காரியம் என்ன? இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வசனத்தை கேட்டுக்கொள்ள, வசனத்தை கற்றுக்கொள்ள ஜனங்கள் எல்லாம் ஓடி வருவார்கள், கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிறைய அந்த போர்லாம் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா,
இப்போ இருக்கிற போர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி என்ன நடக்கணுமோ அதன்படி நடக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 39 அதிகாரத்தில் மேகாகில் நடக்கும் போர், ரஷ்யா, ஈரான், துருக்கி, லிபியா, சூதான், ரைட்டா, ஆப்கானிஸ்தான், இது எல்லாம் எல்லா நாடுகளும் இணையும். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள். ஏண்டா இணையுது? இவங்கெல்லாம் என்ன ஒற்றுமை இருக்கு இவங்களுக்குள்ள? எசேக்கியேல் 38 அதிகாரத்தையும் 39 அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் இதை தான் சொல்கிறார். என்ன நடக்கும் என்று சொல்கிறார். எப்படி 10 நாடுகள் இணைந்து என்ன செய்யும் என்பதை சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிங்க. அதே போல 4 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். ஆண்டவர் என்றென்றைக்கும் ராஜாவாய். காட்ஸ் பிளான் பாரு. காட்ஸ் பிளான் என்ன சொல்றார் ஆண்டவர்? அடிப்பட்ட நொண்டியாக இருக்கும் அந்த ஒரு இஸ்ரேல் இல்லை சீயோன் பர்வதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எதிர்ப்பார்கள் கடைசி நாட்களில். இன்னைக்கு கூட அதான் நடந்துன்னு இருக்கு. அங்கே ஒரு சின்ன நாடு இருக்கு, அந்த நாட்டை எல்லாரும் எதிர்க்கிறார்கள். ஏன்டா இவங்களாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் எல்லாரும் எதிர்ப்பார்கள். ரைட். அங்கே சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் விரோதிகள் தான். அப்போ அந்த விரோதிகள் மத்தியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரைட்டா. எந்நேரமும் குண்டுகளும் அபாயமும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு ஜனங்களை தான் நான் என்ன பண்றாரு? உருவாக்குவேன். அவர்களை சரி ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்றார். நான் அவர்களை உருவாக்குவேன் என்கிறார். அவர்கள் பக்கமாய் நிற்பேன் என்கிறார் ஆண்டவர். அப்ப கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் தன்னுடைய ஜனங்கள் பக்கமாய் நிற்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்வது இதுதான். நொண்டியாக இருந்தாலும் சரி, எளிமையாக இருந்தாலும் சரி, ஏழ்மையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார் தன்னுடைய ஜனங்கள் பக்கம் ஆண்டவர் நிற்கிறார் என்று வசனங்களில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே படிங்க. 4 அதிகாரம் ரைட்டா 12 வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். பாருங்க, எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு கடைசி நாட்களை பற்றி நாம் சொன்னாலும் நமக்கு என்ன வருது? தூக்கம் தான் வருது. கரெக்டா இல்லையா? அதான் கடைசி நாள் சொல்கிறீங்களே, முடிங்க மெசேஜை முடிங்க, தூக்கம் வருது அப்படின்னு. நம்ம ஆரம்பிக்கிற சர்வீஸ் 7:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக இல்லையா? நிறைய சர்வீஸ்லாம் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. சில சர்வீஸில் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நம்ம 7:30 மணிக்கு ஆரம்பித்து போயினே இருக்கும்பொழுது எல்லாம் தூங்குகிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னு பார்த்து எவ்வளவு சொன்னாலும் பாருங்க, அதான் போட்டிருக்கு. நம்ம எவ்வளவு கர்த்தரை பற்றி சொன்னாலும், கடைசி நேரத்தை பற்றி சொன்னாலும் நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? கடைசி நாட்கள் வந்து விட்டது. இந்த ஜனங்களுக்கு, வெளியே இருக்கிற ஜனங்கள், ரைட்டா, உங்களை பற்றி சொல்லலாம், ரைட், வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்னு இருக்கு. அவர்களுக்கு சத்தியம் போய் ரீச் ஆக மாட்டேன்னு இருக்கு. அது யார் போய் சொல்லணும்? நம்ம தானே போய் சொல்லணும். இந்த சத்தியத்தை போய் யார் சொல்றது? ஆமாம், நம்ம வசனத்தை கேட்டுட்டு நம்மளே கம்முன்னு தான் என்ன அர்த்தம்? அப்படியே அமைதியாக இருந்துடும். இந்த சத்தியங்களை கேட்டு வெளியே போய் சொல்லணும். இது கடைசி நாட்கள் ஐயா, ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்கள் வந்து விட்டது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெவலேஷன் புத்தகத்தை எடுத்தால் நிறைய ரெஃபரன்சஸ் எடுக்கலாம்.
ஆனால் இப்பொழுதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் சொல்வது மீகா புத்தகத்தை முழுமையாக நாம் பார்த்து முடிப்போம். ஹல்லேலூயா. படிங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பாருங்க, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். ப்ராஃபஸி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் பற்றி எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லலாம். என்ன போட்டிருக்கு? பெத்லஹேமை பற்றி போட்டிருக்கிறது. பெத்லஹேமில் ஒரு ரூலர், ஒரு ராஜா எழும்புவார். இஸ்ரவேலுக்கு ராஜா ஒருத்தர் எழும்புவார். யாரை பற்றி போட்டிருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டு. ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், அவர் அனாதி நாட்களிலிருந்து அவர் உயிரோடு இருக்கிறார். அனாதி நாட்களிலிருந்து அவர் வருகிறார். ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி, நித்தியமாய் இருந்தவர் வருகிறார். எங்கே இருந்து? பெத்லஹேமில் இருந்து. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவர் பிறப்பதற்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் மீகா 5:2 குறிப்பிட்டப்பட்டது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போகிறார், தேசத்திற்கு என்ன செய்ய போகிறார், கர்த்தர் இந்த நாட்டிற்கு என்ன செய்ய போகிறார், இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அ ப்ராஃபஸி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. படிங்க மேலும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். உன்னுடைய கை உன் விரோதிகளுக்கு மேல் உயரும். Your hand shall be lifted up in triumph against your enemies. அப்போ கர்த்தரை நம்பி வாழும் ஜனங்களை ஆண்டவர் விடுவதில்லை. அவர்கள் நொறுக்கப்பட்டாலும் அவர்கள் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியால் நடந்து போனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதன் மத்தியில் நான் இருக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்கள் எதிராளிகள் அவர்களுக்கு முன்பதாக உங்கள் கரங்கள் உயர்த்தப்படும். இன் ட்ரையம்ஃபன்ட் போட்டு. ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவார் என்பது. ஹல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் சொல்வது இதுதான். நீ எங்கே சிறுமைப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் உன் எதிராளிகளுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது வசனங்கள், வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. படிங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். ஆண்டவர் கேட்பது இதுதான். என் ஜனமே, நான் உங்களை எதினால் விசனப்படுத்தினேன். God is asking us, நான் உங்களை எதினால் விசனப்படுத்த. ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க? ஏன் சோகமாக இருக்கிறீங்க? சில பேர் என்ன வார்த்தை அது? கிளேசம். கிளேசமாக இருக்கிறேன். ரொம்ப புதுமையான வார்த்தை. ஏன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கற்றுக்கின ஒரு வார்த்தை, மனக்கிளேசம். பாருங்க, அப்போ ஏன் மனக்கிளேசமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னையா பண்ணேன்? நீ ஏன் இப்படி மனக்கிளேசமாக இருக்கிற? நீ ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க, மூஞ்சி வச்சுருந்து. என்னாச்சு தெரியாமல் ஏன் சோகமாக இருக்கிறீங்க? அதுதான் தெரியல. இனம் புரியாத ஒரு கவலை. ஆமாம், இனம் புரியாத ஒரு கவலை. எனத்துக்கே புரியலையா, அவங்களுக்கும் புரியலையா, யாருக்கும் எதுவும் புரியலையா, ஆனால் அந்த கவலை மட்டும் சுற்றின்னு இருக்காங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கேட்குறாரு? இதுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் கேட்குறாரு. ரைட்டா? சோகமாக சுற்றின்னு இருக்கீங்களே, அப்படி என்ன நடந்தது? அதான் எங்களுக்கும் தெரியல அப்படின்னு.
ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துனே இருக்கு. என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்கலை, இருந்தாலும் நடந்துட போதோ அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு நான் என்ன சோகமாக செஞ்சேன், உனக்கு நீ கவலைப்படுற அளவுக்கு இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குறாரா இல்லையா? அந்த வசனம் படிங்க இன்னொரு வாட்டி. அந்த வசனத்தை என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? ஏன் இப்படி மூஞ்சி வச்சு சுற்றி நிற்கிறேன்னு கேட்குறாரு. ஏன் இப்படி முகத்தை வச்சு சுற்றி நிற்க? ஏன் ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஒரு 4 பேர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? கர்த்தர் என்னை விடுவிப்பார், எங்களை விடுவிப்பார். ஆடா, அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? சோகமாக சொன்னாங்க, தைரியமாக சொன்னாங்க. ரைட்டா? அப்போ பாருங்க, கர்த்தர் எங்களை ரட்சித்தார், விடுவித்தார், எங்களை காப்பாற்றினார் என்ற சத்தியத்தை சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. நேரமில்லாதால் 3 காரியங்கள் அதில் இருக்கிறது. என்ன? 3. ஒன்று ஆக்ட் ஜஸ்ட், நேர்மையாக நடந்து கொள், ஆக்ட் ஜஸ்ட். 2வது mercy, லவ் mercy, இரக்கத்தை நேசி. ஹல்லேலூயா. 3வது தாழ்மை, மனத்தாழ்மையுடன் நீ நடந்து கொள், வாக் ஹம்பிள் என்று ஆண்டவர் சொல்கிறார். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஓ மேன், வாட் இஸ் குட்? என்ன நல்லது என்று நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது செய்ய வேண்டும்? நான் என்ன நல்லது செய்ய வேண்டும்? கர்த்தர் சோகமாக என்னை வைக்க வேண்டாம் என்கிறார். நான் சோகமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நான் என்ன செய்யணும்? இதை செய் என்கிறார் ஆண்டவர். இந்த 3 காரியங்களை செய் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு, சீக்கிரமாக போகலாம். 7ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். பாருங்க, அங்கே பிரைபரி நடக்குது. ஒருத்தன் லஞ்சம் கேட்குறான், ஒருத்தர் லஞ்சம் கொடு என்கிறான், ஒருத்தன் என்ன சொல்கிறான்? நியாயமான எதுவுமே செய்யல, ஈவில் காரியங்களை செய்கிறார். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கும் உலகத்தை ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கிறார். எப்படி இந்த உலகம் இருக்கிறது என்பது. அதே 6ஆம் வசனம் படிங்க. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? 6ஆம் வசனத்துல, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. பாருங்க, குடும்பம் குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிறது. டுடேஸ் வேர்ல்ட், இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஜனங்களும் சரியான வாழ்க்கை வாழவில்லை, எல்லாம் கெட்டுப்போய் எல்லாம் எழும்பி ஒருத்தருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ரைட்டா? குடும்பத்திலும் பிரச்சனை 6வது வசனத்தில், 3ஆம் வசனத்தில் உலகத்திலும் பிரச்சனையாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். 7வது வசனம் படிங்க. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆண்டவருக்காக காத்திருந்து, ஆண்டவர் ரட்சிப்பின் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவருக்காக காத்திருப்பேன் என்கிறான். நாமும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் ரட்சகர், அவருக்காக காத்திருந்து நியாயத்தை கொடுப்பார், ஆண்டவர் நியாயம் செய்வார் என்று நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கர்த்தர் இந்த மீகா புத்தகத்தில் கொடுக்கும் வார்த்தைகள். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க 11ஆம் வசனம் படிங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம்.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆமா, மதில்களை, there is a time to build your walls. உன் மதில்கள், வால்ஸ் கட்டப்படும், உன்னுடைய வீடுகள் கட்டப்படும், உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அப்பொழுது விரிவாக்கமாக்கப்படும் உன் குடும்பம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அவசரம் படாதே என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிங்க 14ஆம் வசனம் படிங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். 14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. ஆண்டவர் பூர்வ நாட்களிலே எப்படி செழிப்பான இடங்களில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்தாரோ அதை போல ஆண்டவர் மேய்ப்பார். செழிப்பான இடங்களில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிறார் ஆண்டவர். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு விஷயம் சொல்றாருன்னா இதுதான் சொல்கிறார். உன்னை மறுபடியும் செழிப்பான இடங்களில், எப்படி இஸ்ரவேலை ஆடுகளை ஆண்டவர் செழிப்பான இடங்களில் கொண்டு போனாரோ அதை போல செழிப்பான இடங்களில் ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார் என்கிறார். ஹல்லேலூயா. அவர் கோபம் ரொம்ப அதிகம் இல்லை, அவர் கோபம் தணிந்து விட்டது என்கிறார். 15ஆம் வசனம் படிங்க. 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறார். அப்படியே இல்ல 18 நினைக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கோபம் இல்லாதவர். அவர் கோபம் அவர் நீக்கி விடுகிறார். அவர் கோபம் இப்ப படவில்லை. அவர் என்றென்றைக்கும் கிருபையை செய்ய விரும்புகிறார். அற்புதங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் மிச்ச வசனங்களை படித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை இந்த மாதத்தில் இந்த மீகா புத்தகம் மூலமாக பெரிய அதிசயங்களை சொல்லியிருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து சீர்படுத்தி சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என் காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி சமாதானத்தின் தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்களாக இருக்குது ஆண்டவரே, கடைசி நாட்கள், the last days Lord. அப்பா தேவரீர் உமக்காக நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ அப்பா நேர்மையாகும் நீதியாகும் தாழ்மை இருதயத்தோடு மற்றவர்களை உதவி செய்யும் சுவிசேஷத்தை சொல்லும் தீர்க்க தரிசனமான நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே வழிநடத்தி பலப்படுத்துங்க. எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஊழியம், எங்கள் வேலை, எங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord.